ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கணேஷ் அண்ணா வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கு பால் காய்ச்சல் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிளம்பிட்டோம். சரிங்களா? பாருங்கள், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காப்புல கணேஷ் அண்ணன். பாருங்கள், பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ் வந்துருச்சு. நம்ம பஸ்ஸில் எப்படி வரும் பாருங்கள். இதுதான் அபுதாபி அலைன் பஸ்ஸு 909. அவங்க வீடு இங்கேருந்து கேம்ப்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். எப்படி பாருங்கள், ஃபஸ்ட்டு பஞ்சிங் வைக்கணும், எல்லாம் ஃபைன் அடிப்பாங்க. கார் பஞ்சிங்கு 2 dirhams தான். நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ராஜா சார் சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? ஒரு வழி வந்தாச்சுங்க. பஸ் வந்து இறங்கியாச்சு. பாருங்கள், அப்படி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக மரம், செடி, கொடிகள், அழகான இடமா இருக்குது. பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக அரபி வீடு தான். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரிங்களா? ஃபுல் சேஃப்டி. பாருங்கள், பூரா பேரிச்சம்பழம் மரம், செடிகள், இயற்கை சூழ்ந்த சூழ்நிலை இருக்குது. பாருங்கள், வேறு லெவல் ஏரியா. மனசு நிம்மதியாக சந்தோஷமாக ரிலாக்ஸாக இருக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக அரபி வீடு தான். பேரிச்சம்பழம் தான். பாருங்கள், வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சரிங்களா? துபாயில் வீடியோ எடுத்து தங்குறது ரொம்ப ரிஸ்க்கு தான். ரொம்ப ரெண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்கணும். பட் இருந்தாலும் எல்லாம் எடுத்து இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான். அது அண்ணன் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், என்ட்ரன்ஸில் கொசு வலை. கொசு உள்ளே எப்போது என்ட்ரு ஆக முடிய வாய்ப்பே இல்லை. ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு அண்ணன் கணேசன் பண்ணுறாங்க. க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், க்ளீன் பண்ணுறாப்புல எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. அப்படியே நம்ம வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. ஒரு ரூமாக நம்ம சுற்றி பார்ப்போம். சரிங்களா? வாங்க, ஃபஸ்ட்டு ஹாலில் பார்த்துருவோம். இதான் பாருங்கள், இதான் பெட்ரூமு. அண்ணன் இருக்காங்க, பாஸ் சீனிவாசன் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்களும் வேலையை இறங்கி போயிட்டாங்க. பால் காய்ச்சல் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களும் நம்ம வீடு அப்படி பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக சோஃபா செட்டு தான். அரபி பார்த்திங்கன்னா அரபி வீடு இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக சோஃபா செட்டு. பாருங்கள், டபுள் பெட்ரூமு, டபுள் பெட்டு, ஏசி, ஃபேனு. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இங்கிட்ட ஒரு 3 சோஃபா செட்டு வித் ஒய்ஃபையோடு சேர்த்து டிவி, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. பாருங்க, எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. நகலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே கிச்சன் போவோம். சரிங்களா? கிச்சனை பாருங்க. கிச்சனில் 1 மாதத்துக்கு உள்ள சாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காப்புல. எல்லாமே சப்பாத்தி கட்டை எல்லாமே பாருங்கள். கேஸ் ஸ்டவ்வு வித் கேஸ், மைக்ரோ ஓவன் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காப்புல. இப்போ அடுத்து பால் காய்ச்சி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பால் வந்து நம்ம ஊர் மாதிரிங்க பாக்கெட் பால் கிடைக்க கொஞ்சம் ரேரு. நாங்கள் இந்த பால் தான் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? கிடைக்கும், பட் கொஞ்சம் ரேரு. ரொம்ப தூரம் போகணும் பாக்கெட் பால் அந்த மாதிரிலாம்.
ஒரு வேலையை பால் காய்ச்சி குடிச்சாச்சுங்க. அண்ணன் இப்போ தான் ரிலாக்ஸாக உட்கார்றாப்புல. ஒரு நல்ல அனுபவங்க. எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக சேர்ந்து அண்ணனுக்கு வீடு பால் காய்ச்சி குடிச்சாச்சு. சரிங்களா, ஒரு நல்ல புது ஒரு அனுபவம் கிடச்சிச்சு எங்களுக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அடுத்து அப்படி வாங்க முடிஞ்சு அப்படியே பாத்ரூம் பாருங்கள், அட்டாச் பாத்ரூமு உள்ளுக்குள்ளேயே பாருங்கள். எல்லாமே மீன்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். சரிங்களா, பெரிய கிளாஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்டர் ஹீட்டர் இருக்குது. கூலிங்னா கூலிங் வச்சுக்கலாம், ஹீட்னா ஹீட் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸ்டாண்டு வித்து வாஷிங் மிஷின் இருக்குது, அட்டாச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது பாருங்கள். ஏன்னா கூலிங் இருக்கும்போது அதிகமாக ஹீட் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சரிங்களா, அதோட ஃப்ரிட்ஜில் பாருங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான சாமான ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காப்புல. முட்டை, பால் எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காப்புல. ஓகேங்களா, எல்லாமே சீரியஸ் சிறப்பாக முடிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, நான் உங்கள் ஜேபி.